அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மரியம். எனக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்க. எனது கணவன் மௌத்தா போயிட்டு 9 வருஷம். அதுக்கு பிறகு பிள்ளைகள் 4ஐயும் படிக்க வைக்க மிச்சம் கஷ்டப்பட்டு ஒரு நிலைக்கு கொண்டேன். சின்ன காலத்திலேருந்து கார்மெண்ட் ஃபேக்ட்ரிகளில் வேலை செஞ்சுருக்கேன். ஹேண்ட் பேக், ட்ராவலிங் பேக் எல்லாமே தப்பேன். பெரிய அளவாக இல்லை, ஆனால் எல்லா பேக்குமே தப்பேன். ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளை துணையும் இல்லாமல் எங்களோட பிள்ளைகள மட்டும் ஒரு துணையோடு நான் அந்த பிஸ்னஸை செஞ்சுக்கிட்டு போகிறேன். நாங்கள் கிடைக்கிறது அன்னன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் கிடைக்கிறத வச்சு வருமானத்தை நாங்கள் சமாளித்து கொண்டு போனோம். இப்படி வாங்கி தான் அன்னன்னைக்கு தச்சு அன்னன்னைக்கு இன்றைக்கி கொண்டு வர சொல்ல நான் உடனே தச்சுடுவோம். அப்படி தச்சு தான் நீ வீட்டு ஏன்னா வேறு ஒரு வருமானம் இல்லையே, இல்லையே ரோல் ஆகிக்கிட்டு போகுது. நாங்கள் எங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஏதோ கிடைக்கிற ஒரு சின்ன இது கிடைக்கிறதுல ஒரு சின்ன சதக்கா செஞ்சுக்கொண்டு இது அல்ஹம்துலில்லாஹ்னு செஞ்சுக்கிட்டு போகிறோம். இப்போ இந்த பையனை தான் எங்களுக்கு சின்ன ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிச்சு. ஒரு 300 பேக் கிடச்சிருக்குது. அதில் ஒரு ஸ்மால் சைஸ் கொஞ்சம் பேக் கிடச்சிருக்குது, லார்ஜ் சைஸ் கொஞ்சம் கிடச்சிருக்குது. இந்த பேக்கை நாங்கள் தச்சு முடிச்ச போகிறோம் தான் எங்களுக்கு அதில் உள்ள காசு தருவாங்க. வருஷத்தில் இந்த நவம்பர் டிசம்பர் லாஸ்ட் சீசனே அது இந்த சுட்டி கம்பெனிகளில் எங்களுக்கு சம்டைம் ஆர்டர்ஸுகள்லாம் கிடைக்கும். அப்போ அந்த கம்பெனி ஆர்டர்கள் எங்களுக்கு மொத்தமாகவே நாங்கள் கொடுத்தா மொத்தமாகவே எங்களுக்கு காசு எடுத்து படுமே. அதை சுட்டி எங்களுக்கு ஒரு லாபம் ஒன்று எங்களுக்கு இதில் கிடைக்கும். அதை வச்சு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பிஸ்னஸை இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டு போவோம். நீங்கள் இந்த டைமுக்கு எங்களுக்கு இந்த காசை கொடுத்து உதவி செஞ்சதுக்கு மிச்சம் நன்றி. ஸ்ரீலங்கா மஜ்லிஸ் கட்டார் நிறுவனத்தின் ஊழியர்களுக்கும் அதில் பங்கு கொண்டு சேவை செய்யும் அனைத்து மக்களுக்கும் மேலும் மேலும் நான் ஜஸாக் அல்லாஹ் மேலும் மேலும் துவா செய்கிறேன். அவங்களுக்கு மேலும் மேலும் அல்லாஹ் பரக்கத் தரணும், அவங்க கை கால்களுக்கு சோத்தை தரணும். எங்களுக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சதுக்கு இதே போல் நிறைய மக்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க வேணும்னு நான் மேலும் மேலும் அல்லாஹ்க்கு துவா செய்கிறேன்.